அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் பரிபூர்ணமானவராகவும் கண்ணியமிக்கவராகவும் அடக்கி ஆளக்கூடிய நம்முடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய இரட்சகர். அவர் பார்ப்பவர், செவியேற்பவர், முதன்மையானவர், முடிவானவர், சர்வ வல்லமை உடையவர், சக்தி உடையவர், பெருந்தன்மையாளர், படைப்பாளர், நியாயமானவர், வடிவமைப்பவர், மன்னிப்பவர், மேலதிகாரம் மிக்கவர். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே ஒன்று குழுமியிருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் அறிவையும் வாய்ப்பையும் வழங்கி அல்லாஹ் நம்மை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றார், நம்மை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நாம் பெரும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் மாபெரும் அருளும் கிருபையும் செய்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக, சட்டங்களை சொல்லக்கூடியதாக, அவரை நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய நினைவூட்டலை நாம் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, அதை அறிவதன் மூலமாக நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஒன்றாக அந்த வார்த்தைகள் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து இங்கே நாம் கற்றுக்கொள்வதற்காக, சட்டங்களை அறிந்து கொள்வதற்காக, அவரை வழிபடுவதற்காக, அவரை நினைவு கூறுவதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக இந்த ஜும்மாவிலே ஒன்று குழுமியிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த வளமான வார்த்தைகள் சின்ன சூறாவிலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். கடந்த சில வாரங்களாக நாம் 25வது அத்தியாயத்தில் சில வசனங்களை பார்த்தோம். அதாவது வைபாது ரஹ்மான் இல்லதீன எம்ஷூன் அலல் அர்தி ஹவுனா வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா அப்படின்னு தொடங்கக்கூடிய 25ல் 63ல் இருந்து தொடங்கி பார்த்தோம். அதில் ஒரு 6 வசனம் 7 வசனம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் 70லிருந்து பார்க்க தொடங்குவோம். நம்ம பார்த்ததனுடைய ஒரு சுருக்கம், அல்லாஹ் நல்லடியார் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பூமியில் அவங்க சாந்தமாக நடப்பாங்க. மிக்க அருளாளரை வழிபடக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அறியாதவர்கள்ட்ட பேசும்போது அவங்க சாந்தியை உதிர்ப்பாங்க. அறியாதவங்க எப்படி ஒரு விஷயத்தை அறியாமலே தப்பாக பேசுகிறான்னா, அந்த சமயத்தில் நம்ம அது விவாதம் பண்ணாமல், ஆர்குமெண்ட் பண்ணாமல், எதிர்த்து பேசாமல் அங்கே அமைதியை மேற்கொள்வது. ஏன்னா அவன் அதை புரிஞ்சுக்கிடலை. புரியாமல் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறான். நாம் ஒன்று சொல்லும் பொழுது அது விதண்டாவாதங்களை செய்யக்கூடாது. நம்ம உபதேசம் செய்யலாம், எது சரி தப்புன்னு, அது கடமை இருக்குது. அதே சமயத்தில் விதண்டாவாதங்களை தவிர்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க யாருன்னா, அவங்க தான் இபாது ரஹ்மான்கள் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க தான் அல்லாஹ் வழிபடக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க சாந்தியை மட்டுமே உதிர்ப்பாங்க அறியாதவங்க பேசும்போது. இன்னும் அவங்க என்ன செய்வாங்க, இரவிலே தனிமையிலே, இரவு எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது. நாம் ஒன்று கூடி இருப்போம், தனியாகவும் இருப்போம். நம்ம தனிமையில் இருக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். அந்த இடத்துல சொல்கிறார், இரவில் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா படுக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம். அதே சமயத்தில் நமக்குன்னு ஒரு தனிமை இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எல்லாம் நமக்கு சொல்கிறார். அவர்கள் தனிமையில், ஏன்னா தனிமையில் அவன் தியானிக்கிறது. தியானத்தின் போது பல நிகழ்வு நமக்கு நடக்கும், பல உணர்வுகள் நமக்கு இருக்கும், பல நிகழ்வுகள் இருக்கும். எல்லாமே நம்ம வெளிப்படுத்தி காட்ட முடியாது. அதாவது தியானத்தின் போது அவர்கள் தங்களுடைய இரட்சகரை தியானிப்பாங்க, இரவில் தனிமையில் தியானிப்பாங்க, மேலும் சிரமடைந்து விழுவாங்க அப்படிங்கிறார். அந்த தியானத்தின் போது நமக்கு கடவுளை நினைத்து, அவருடைய கருணை நினைத்து, அவர் நமக்கு அருள் செய்து நினைத்து நமக்கு ஆனந்தம் இருக்கும். அந்த கண்ணீர் போங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, குடும்பத்தின் மத்தியில் நம்ம காட்ட முடியாது. ஒரு ஆண் யாராக இருந்தாலும் சரி, கூட்டத்தில் அழுகிறதுங்கிறது ஒரு வெக்கமான செயல் தானே. அந்த வெக்கமான செயல் தவிர்க்கணும்னு என்ன செய்யணும், நம்ம தனிமையில் இருக்கணும். நம்ம நம்முடைய அழுகை மற்றவங்க தெரியக்கூடாது நினைப்போம்ல நம்ம. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது, தனிமை தேவைப்படுது. அல்ல அழுங்க அதெல்லாம் சொல்கிறார். இரவின் தனிமையில் அவங்க செய்வாங்கன்றார். நம்ம கூட்டாக செய்கிற தியானம் இருக்குது, சேர்ந்து செய்கிறோம், சேர்ந்து இருப்போம், அது ஒரு வகை. ஆனால் நம்ம இதை தேர்ந்தெடுத்து செய்யணும். இதை நமக்குன்னு அந்த இது தேவைப்படுது. உடம்புல பல விதமான உணர்வு இருக்குது, அது எல்லாம் வெளிப்படணும். ஒரு மௌத்து வந்துட்டால் ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா அழுகுறத தடுக்குவாங்க சில பேர். அது செய்யக்கூடாது.
அந்த அழுகிறத முழுமையாக அழுக விடணும். அப்புறம் அந்த கண்ணீர்லாம் வெளியே ஏறினா திரும்ப அந்த அழுக வராது அவங்களுக்கு. என்ன செய்வாங்க, அழுகும் போதே அவங்களை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அழுவாதீன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதை அடக்கிறதுனால அது திரும்பவும் பொங்கி எழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வெளிப்படணும் அந்த கண்ணீர். அங்கே நிறைஞ்சிருச்சு அந்த தண்ணீர் பை, அது வெளிப்பட்டால் தான் அடுத்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது. அப்போ நமக்கு அந்த உடம்புக்கு வெளியேற்றக்கூடிய அந்த தன்மை நமக்கு தேவைப்படுது. ஒன்றுமே இயற்கையாக நமக்கு உருவாகக்கூடிய யூரினோ கழிவுகள் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியாகுது. இன்னும் நமக்கு சில விஷயங்களாக இருக்குது. ஆண் பெண் திரவ கலந்து பயன்படுத்தலைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வெளியாகிடும். ஒரு டேங்கில் எப்படி தண்ணி நிறைஞ்சி வெளியாகுதோ அது நிறைஞ்சிருச்சுன்னா அந்த பை அதுக்கு மேலே மீண்டும் உருவாகிட்டு இருக்கும். அப்போ இது தன்னை வெளியாகி தான் ஆகணும். இது இயற்கையாக எல்லோரும் நடக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லாருக்கும் நடக்கும். அது தூக்கத்தில் கழிதல் அப்படின்னு நம்ம பாடமே படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நடக்கும். இது மாதிரி நம்முடைய கண்ணீர்கள் நம்ம சேர்ந்துருச்சுன்னா அது வெளியாக்கணும். வெளியாக்குறது ஆரோக்கியம். கொஞ்சமாவது வாரத்தில் ஒரு நாளாவது அழுதா தான் நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். எவ்வளோ மனசு இலகுவாக இருக்குன்னு தெரியுமா அது? அப்போ அங்கே எல்லாம் அந்த வார்த்தையோட சும்மா இரவில் தியானிப்பா அப்படி சொல்லலை. அப்படி சொன்னால் நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு போயிடலாம். அவர் தனிமையாக இல்லை அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. எனது வல்லதீன எபீத்தூனலி ரப்பியும் சுஜ்ஜத கையாமாங்கிற வார்த்தையோடு அது வருது. இரவின் தனிமையில் அவர்கள் தங்களுடைய இரட்சகரை தியானிப்பாங்க. அப்படி தியானிக்கும் போது இந்த உணர்வுகள்லாம் வெளிப்படும். அதுக்கு தனிமை தேவைப்படுது. மேலும் சிரமடைந்து விழுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இவங்க தான் இபாதுர் ரஹ்மான், அல்லாவுடைய ஊழியர்கள், அல்லாவுடைய நல்லடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். எங்கள் இரட்சகரே, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பீராக, அதன் தண்டனையோ படு பயங்கரமானது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தோடு சொல்கிறோம். ஏன்னா அந்த தண்டனை எப்படி நல்லா வர்ணனை பண்ணியிருக்கிறாரு. நாம் அதை கற்பனையில் பார்க்குறோம். அது கடுமையாக இருக்குன்னு அறிகிறோம். இந்த உலக வழியை விட அந்த மறுமை வழி ரொம்ப மோசமானது. அதுலேருந்து காப்பாற்றி ஏன் பிரார்த்தனை பண்ணுறோம் தெரியுமா? நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் நம்ம ஒருபோதும் அதில் போய் வீழ்ந்துடக்கூடாது. அதுதான் அந்த துவா செய்கிறோம். அது நமக்கு நம்பிக்கையில் பிரார்த்தனை பண்ண மாட்டோம். நம்ம மறுமையை நம்பலை, நரகத்தை நம்பலை, தீர்ப்பை நம்பலை, சாட்சியத்தை நம்பலை அப்படின்னா நமக்கு இந்த பிரார்த்தனை வராது. நம்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை அப்படி செய்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது பூரா நம்புறான்னு அர்த்தம். நம்பக்கூடிய போது அப்படி செய்வாங்க. இரட்சகரே, நரகத்தின் வேதலிருந்து எங்களை காப்பீராக, அதன் தண்டனையோ படு பயங்கரமானதுங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். அது அல்ல கற்பனையில் பார்க்க சொல்கிறாரு. அதுக்கடுத்து அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மிக மோசமான தங்குமிடம் அதுவே ஆகும். மிக மோசமான விதியுமாக இருக்குது. நரகங்கிறது மோசமான விதி. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சிம்பாடி போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அவங்க கொடுக்கும்போது ஊதாரித்தனமாக கொடுக்க மாட்டாங்க, கஞ்சித்தனமாக இருக்க மாட்டாங்க, நடுத்தரத்தை பேணுவாங்க. இதெல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். அப்புறம் கடவுளோடு அவங்க வேறு தெய்வத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஒருபோதும் இறைஞ்ச மாட்டாங்க. பிரார்த்தனைன்னு சொன்னால் அல்லாட்ட மட்டும்தான் கேட்பாங்க. வேறு யாரையுமே அல்லாட்ட கேட்டு தரும்படி இன்னொருத்தருமே கேட்க மாட்டாங்க. அன்றியும் ஒருவரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டாங்க. கொலைங்கிறது பெரிய ஒரு குற்றமாக இருக்குது. நாம் அதை ஈடுபடலை. அதனால் நமக்கு அதனுடைய வழி நமக்கு தெரியலை. நம்மளுக்கு அதை கற்பனையில் பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு கொலையை, குற்றம், ஒரு தண்டனை, ஒரு தனிமை, ஒரு சிறை, இதை அனுபவிச்சா எப்படி இருக்குன்னு கற்பனையில் பார்த்தா பெரும் கொடுமையாக இருக்கும். அது நாம் அதுக்குள்ளே ஈடுபடலை. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கிறாருன்னு சொல்லப்போனால். ஈடுபடாமலே நம்ம கற்பனையில் பார்த்து உணர முடியுதுன்னா அந்த அறிவை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். ஒரு ஜெயில் தண்டனைனா எப்படி இருக்கும்? ஒரு எந்த செய்தியும் வராது, எவனையும் பார்க்க முடியாது, தனிமையாக இருக்கும், எவ்வளோ போர்னஸாக இருக்கும். எதுக்கு நம்ம உலா வரோம் பஜாரில்? நமக்கு கூட வேலை இருக்குது. வாரத்தில் 5 நாள் வேலை சரிஞ்சா லீவ் விட்டா ஷாப்பிங் வெளியே ஏன் சுற்றுறோம்? அந்த ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம இன்னொரு இடத்துக்கு போனால் நம்ம வீடே சுதந்திரமான வீடு, நினச்சது செய்யலாம். ஆனால் இங்கேயே நம்ம மனம் கொள்ள மாட்டேங்கல இருக்கிறதுக்கு. ஒரு சமயத்து வெளியில் போகிறோமா, சனி ஞாயிறு லீவில் போகிறோமா, வியாபாரிகள் அந்த ஒரு நாள் லீவ் போட்டு எங்கே சுற்றுறாங்களா? ஏன்னா அந்த தேவைப்படுது. வருஷம் முழுக்க ஒரே இடத்துல இருக்கிறத விட ஒரு டூரு ஏன் போடுறாங்க, டூர் போடுறாங்க, ரிலாக்ஸாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இது மாதிரி இங்கே தண்டனைகள் எல்லாம் சொல்கிறார். கொலை செய்ய மாட்டாங்க அப்படின்னா நாம் அதை செஞ்சவங்களாம் என்ன அனுபவிச்சிருக்க நம்ம பார்க்குறோம். அந்த தனிமையை என்ன செய்ய ரொம்ப கஷ்டப்படுத்தும். யார் தொடர்புமே இல்லை. அதாவது இப்போ நாள் எவ்வளோ வேகமாக போகுது நகரத்தில். நாம் அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கிறோம், நிறைய தொடர்பு இருக்கிறோம், நிறைய பார்க்குறோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நமக்கு நேரம் காலம் வேகமாக போகுது. தேதி இப்போ தான் ஒன்று வந்த மாதிரி இருக்கும், வாடகை கொடுத்த மாதிரி இருக்கும், அடுத்த 1ஆம் தேதி ஒரு வாரத்தில் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா காலம் அவ்வளோ வேகமாக போகிறத நம்ம பார்க்குறோம். இது மாதிரிலாம் அங்கே காலம் வேகமாக போகாது. ஜெயிலில் 10 நாள் 10 மாதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கிடக்குது எப்படா விடியாதுன்னு பார்த்துட்டு இருப்பான், விடிஞ்சிட்டா எப்படா பொழுதாதுன்னு பார்த்துட்டு இருப்பான். வேலை இல்லை, அப்புறம் தூக்கம் எப்படி இருக்கும்? கடுமையாக வேலை பார்த்தா தூக்கம் இருக்கும். வேலையை சரி சும்மா காத்திருந்தா தூக்கம் வராது. அதுவே நம்மளை மனசை போட்டு கொண்டுரும். யோசித்து ஒரு யோசனை இப்படி இன்னொரு யோசனை, அடுத்து நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல வயசானவங்க, தூக்கமே வர மாட்டேங்குப்பா, ஏன் அப்பா தூக்கம் வர மாட்டேங்குது, அடுத்தடுத்து ஏன் யோசனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் எவ்வளோ தூக்கம் வராமல் தான் யோசனை வருது. தூக்கம் வந்தால் யோசனை வருமா? வராது. இவனுக்கு தூக்கம் வருமா? ஜெயிலில் உள்ளவனுக்கு வேலை இல்லை, ஒரு டைம்னஸ் கிடையாது,
அதனால் அவனுக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் பெரிய கொடுமை. அதை நம்ம வந்து அனுபவிக்காமே சொல்கிறோம்னா அனுபவிச்சு இன்னும் சொல்லுவோம். அதை பற்றி நம்ம கற்பனையில் பார்த்து சொல்கிறோம், இதெல்லாம் இப்படி தான் இருக்குன்னு நம்மளால் உணர முடியுது. அப்படி அல்ல நமக்கு அந்த அறிவை கொடுத்துருக்காரு, உணரக்கூடிய அறிவை, அதை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து கொலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து, ஏன்னா அல்லாஹ் வந்து உயிரை வந்து புனிதமாக்கியிருக்கிறாரு. நீதியின் போக்கிலே தவிரன்னு சொல்கிறார். கொலை செய்வாங்க, எப்போ செய்வாங்கன்னா நீதியின் போக்கிலே செய்வாங்க. அல்லாஹ் சொல்ல சட்டப்படி செய்வாங்க. கொலைக்கு கொலை சட்டம் இருக்குதா இல்லையா? அது ஏன்? இன்னொரு உயிர் பாதுகாப்புக்காக, இதுக்கு அடுத்து இன்னொரு உயிர் போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முடிவுகளை அல்லாஹ் சொல்கிறார். அதை எல்லோரும் செய்வாங்களான்னா அதுக்கும் எல்லாம் கட்டுப்படுத்துகிறார். சில பேர் மன்னிச்சு விட்டுருவாங்க, சில பேர் செய்வாங்க. அது இருக்கவும் செய்யும், இல்லாமலும் போகும். அந்த கொலையை பொறுத்த வரைக்கும் நீதியான கொலை அந்த கொலை. அது செய்வதன் மூலமாக நாட்டில் வந்து சுபிச்சத்தை நம்ம வந்து நிலைநாட்டலாங்கிறதுக்காக அல்லாஹ் சட்டத்தை வச்சுருக்கிறார். ஆக அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. பெரும் குற்றங்களை செய்யக்கூடியவங்க அதுக்குரிய விலையை கொடுத்தாக வேண்டும், இங்கேயும் சரி மறுமையிலையும் சரி. இந்த மாதிரி பெரிய குற்றங்கள் செய்யக்கூடியவங்க இங்கே உலகத்துலேயும் அனுபவிப்பாங்க, மறுமையிலும் அனுபவிப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் உயிர் எழுப்பப்படக்கூடிய நாளில் அவருடைய தண்டனை 2 மடங்கு ஆக்கப்படுகிறார். 1 மடங்கே நமக்கு தாங்க முடியாது. வலி நமக்கு வருது, தாங்கக்கூடிய வலி. ஏன்னா அந்த வலியை தாண்டி இன்னும் வந்துச்சுன்னா மரணம் அடைஞ்சிருவாங்க. அங்கே மரணம் கிடையாது. இல்லை, ஒரு வலிக்கு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா? 100% இருக்குதுன்னா அதுதான் தாங்க முடியும். 101 தொட்டுருச்சுன்னா செத்துருவான் அவன். நெருப்பு ஒருத்த எரிக்கை ஊற்றிட்டு கொளுத்திக்கிறான்னா எவ்வளோ நேரம் உயிரோடு துடிப்பான் அவன்? அது தாங்குற வரையும் துடிப்பான். தாங்கி முடியலைன்னா அடுத்த ஸ்டேஜ் மரணம் ஆகிடுதா இல்லையா? இது மாதிரி இல்லை, மறுமையில் பொறுத்த 2 மடங்குன்னு சொல்கிறார். இங்கே என்ன தாக்கு பிடிக்கிறோ அதோட அதிகமாக அங்கே தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தியை கிடைக்காங்க இருக்கும். விலங்குதான் அவனுக்கு 2 மடங்கு எப்படி அனுபவிக்க முடியும்? 2 மடங்கு தான் அதோட விஷயம். அதுவாக தான் பவர். அது லேசப்பட்டவுடனே வலிக்குதுன்னா அது ரொம்ப பட்டாலும் இன்னும் அதிகமான வலியை தரக்கூடியதாக இருக்கும், இன்னும் உணரக்கூடியது. இங்கெல்லாம் வலி நம்ம என்ன உணர்ந்துருக்கிறோம்? இந்த வழியெல்லாம் ஒரு வழியே கிடையாது. இதுவே கடுமையான வழியில் இருக்குது. இதோட 2 மடங்கு இருக்குன்னு அதை யோசித்து பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி நரகத்துக்கு நாம் ஒரு மீளா துயரத்திற்கு, துன்பகரமான வாழ்க்கைக்கு, இந்த துன்பகரமான விதிக்கு ஒருபோதும் நாம் விட்டு என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நாம் அதில் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிரார்த்தனை பண்ணுறோம். அதை எல்லாம் எச்சரிக்கிறார். 2 மடங்கு அப்படிங்கிறத சொல்கிறார். அதில் அவங்க என்றென்றும் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக வசிப்பார். இழிவில் என்ன, ஒரு இழிவான நம்மளை வந்து கேவலம் மனுஷன் பார்ப்பான், இவனா அப்படிங்கிற மாதிரி. சமுதாயத்தில் ஒரு குற்ற செயல் செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கட்டும், ஒரு ஊர் கிராமம் தப்பான ஒரு காரியம் நடந்துருச்சு, பெரும் வெளிப்பட்டுருச்சு. வெளிப்பட்டதுக்கப்புறம் அவனை சமுதாயத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்க முடியுமா? ஒரு கல்யாண காட்சிக்கு கூப்பிடுவாங்களா? அவனை கூப்பிட்டு அவன் முகத்தை காட்ட வருவாங்களா? அவங்க வந்தாங்கன்னா எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னு தெரியுமில்ல? அது எவ்வளோ பெரிய இழிவு அது. அவன் அங்கே போனாலும் இழிவு, வீட்டில் உட்கார்ந்தாலும் இழிவு தான். எல்லாம் தேடுவாங்கள்ல, அவன் வரலையான்னு. நம்மளை தான் எல்லாம் நம்மளை தான் யோசிச்சுட்டு இருப்பான்னு நினைப்பாலாம் இல்லையா? அப்போ அது எவ்வளோ பெரிய இழிவு அது. அந்த இழிவுங்கிறது ரொம்ப மோசமான ஒன்று. அதெல்லாம் அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். நமக்கு மேலிடமே தெரியுது, அதை அனுபவித்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மனம்ங்கிறது ஒரு வலிக்கக்கூடியது தான். அதுவும் நம்ம வந்து மனம் நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த மனசுக்கு எவ்வளோ வலி இருந்தால் அது எவ்வளோ புழுங்க தெரியுமா? அது நம்ம வெவ்வேறு இன்னும் அனுபவிச்சிருக்கிறோம். அதை வச்சு நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் உயிர்த்தெழுப்பக்கூடிய நாளில் அவங்களுடைய தண்டனை 2 மடங்காக இருக்கும். இழிவுபடுத்தப்பட்டவர்களாக அதில் அவர்கள் வசிப்பார்கள், வாழ்வாங்க. சும்மா அப்படியே செத்து போயிட மாட்டாங்க, என்றென்றும் அவங்க நிரந்தரம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அருத்துமர் சொல்லி முடித்தார். தொடர்ச்சியாக நம்ம 70லேருந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த வசனம் எப்படி வருது அப்படின்னா, வருந்தி நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துபவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றனர். இந்த எல்லா தண்டனைக்கும் உட்பட்டோம் தான் நாம். ஆனால் அதில் யார் மேலானவங்க, பெஸ்ட்டானவங்க அப்படின்னா, வருந்தி நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னெறியானதொரு வாழ்வை நடத்தக்கூடியவங்க விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றனர். அவருடைய பாவங்களை கடவுள் நன்மையின் வரவுகளாக மாற்றி விடுகின்றார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த 70 பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கே, கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் நம்முடைய எஜமானராகவும் நமக்கு வாழ்வளித்தவராகவும் அற்புதமான ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய துதிப்பிற்குரிய சாட்சியாளரை, உண்மையாளரை, ஆதரவு அளிக்கக்கூடியவரை, சக்தியானவரை, ஒப்பிட முடியாத நம்முடைய ஒரே இரட்சகரை, எஜமானரை, ஒருவரை, புகழுக்குரியவரை, அரசரை, அதிபதியை, புனிதமானவரை, அமைதி நிறைந்தவரை, மிகவும் உண்மையாளரை, காப்பவர்
இருப்பவரை, ஜீவித்திருப்பவரை, நிலைத்திருப்பவரை, மன்னிப்பவரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை நெய் கூறுவதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் தொடர்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வளமான வார்த்தைகள், திரும்ப திரும்ப படிக்க தூண்டக்கூடிய வார்த்தைகள், மென்மேலும் நமக்கு வழிகளை காட்டக்கூடிய வார்த்தைகளாக அல்லாஹ் இங்கே நமக்கு இந்த அல் குர்ஆனை வழங்கியிருக்கின்றார். அதிலிருந்து நாம் இயன்ற வரைக்கும் பார்ப்போம். கற்றுக்கொண்டவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராகனு பிரார்த்தனை செஞ்சு இந்த துவங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 25 வசனம் 70. வருந்தி அப்படின்னு முதல்ல ஒரு வார்த்தையால் சொல்கிறேன். வருந்தி, நம்பிக்கை கொண்டு. நமக்கு இயல்பாகவே எல்லாருக்குமே தப்பு பண்ணால் வருத்தம்னு ஒன்று இருக்கும். அது நம்பிக்கை உள்ளவனுக்கும் நம்பிக்கை இல்லாதன்னு பொதுவான ஒன்று தான். அல்லாஹ் சொல்லும்போது முதல்ல எதை சொல்கிறாரு, வரிசைப்படுத்துகிறாருன்னா நம்பிக்கை சொல்லலை. நம்பிக்கை கொண்டு வருந்திங்கிறது இருக்குது. நம்பிக்கை கொண்டுங்கிறது கூட முதல்ல என்ன பயன்படுத்த, வருந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றா இருக்கும். நம்பிக்கை கொண்டவன், நம்பிக்கை எல்லாருக்குமே தப்பு பண்ணால் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படிமா. ஒவ்வொருத்தரையும் தப்பு செய்யும்போது இதுதான் கடைசி தடவை அப்படின்னு நினைச்சு வச்சுக்கிடுவான். ஆனால் திரும்ப நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுவான். அப்படி வருந்தி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் முதல்ல சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்பிக்கை கொண்டு, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னெறியான வாழ்வு நடத்தக்கூடியவங்க. நம்ம நன்னெறியான ஆள் நடத்துகிறோம்னா வெறுமன நம்பிக்கை இல்லாமல் நடத்தணும், அது செல்லாத ஒன்று. எப்படி நம்முடைய அரசாங்கத்தினுடைய பணத்தில் கவர்னர் கையெழுத்து இல்லைன்னா அது செல்லுமானா செல்லாது. எல்லா நோட்லேயுமே கவர்னர் கையெழுத்து இருக்கும். அதில் பிரிண்டோட தான் இருக்கும். கவர்னர் கையெழுத்து இல்லாத செல்லாது இல்லை. அது மாதிரி அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேணும். அது செல்லுபடி ஆகணும்னா அவர் மீது நம்பிக்கை ஒன்று இருக்கணும். நம்முடைய எல்லா அமலுக்குமே அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் தான் தேவை. நமக்கு எல்லா நன்மைக்கும் எது தேவை? அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் தேவை. அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துக்கு நம்ம வேணால் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும் அவர் மேலே. நமக்கு அவரை நம்பி நம்ம செஞ்சால் தான் அங்கீகாரம் கிடைக்கும். நான் அதெல்லாம் நம்பலை, நான் சமூக சேவை செய்வேன், நான் நன்மை செய்வேன், தான தர்மம் செய்வேன், ஏழைக்கு உணவளிப்பேன், அனாதையை பராமரிப்பேன், அனாதைக்கு ஆதரவு அளிப்பேன், நேர்மையாக நடப்பேன் அப்படின்னா அது பரத்தப்பட்ட புழுதி மாதிரி தான். ஒன்றுக்கு உதவாத ஒன்று ஆகிடும். அதில் அது செல்லாத ஆக்கிடுவேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி விஷயங்களை. ஆக அடிப்படை என்ன, பேசிக் என்னென்னா கடவுளை நம்புவது, நம்பிக்கொண்டு செயல்படுவது தான் நமக்கு முக்கியமான ஒன்றா இருக்காக. நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னெறியான வாழ்வு நடத்தக்கூடியவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றனர். எதுலேருந்து? நரகத்திலிருந்து. எல்லாருமே பொதுவாக பாதிகள் தான். எவனும் தூய்மை கிடையாது. எவன் தன்னை தூய்மையானவன்னு சொல்கிறான்னு அவன் பயங்கர அயோக்கிய பையவன். நான்லாம் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறவர்கான்ல அவன் பயங்கர மோசமானவன். ஆனால் நம்மளை பிரகடனப்படுத்தணும் தெரியுமா? நான் அயோக்கியந்தான், நான் பாவி தான், அல்லாஹ் மன்னிக்கலாம், என்னுடைய நிலைமை ரொம்ப மோசம், என்னுடைய தனிமையான பாவம் நிறைய இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் தவறாக இருக்குது, நான் தூய்மைலாம் கிடையாது. எல்லா நபிமாரும் தப்பு பண்ணது நம்ம பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ பேர் பார்க்குறோம். யூனுஸ் தன்னுடைய பிரச்சாரம் செய்கிற கூட்டத்தை விட்டுட்டு போயிட்டார். ஆனால் திரும்ப பார்க்கும்போது நம்பிக்கை கொண்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே அப்போ அவர் பண்ண மிஸ்டேக் அவர் தெரியுமில்ல, அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி எல்லாருமே யூசுஃபை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ நெருங்கி விட்டார்னு சொல்கிறார் அல்லாஹ். ஒரு மன்னருடைய மனைவி அஜீஸ்ன்னு சொல்லப்படுது. அவருடைய மனைவி வேலையாளோட அவங்களுக்கு ஏறத்தாழ் நெருங்கி விட்டார். அப்போ என்ன அங்கே அல்லாஹ் எப்படி காப்பாற்றுறாரு? அவர் அந்த சான்றை மட்டும் காட்டியிருக்கார். அல்லாஹ் ஒரு சான்றை காட்டுறார், அந்த இடத்த காட்டுறார். அந்த இடத்துல அவர் ஒரு சுதாரிப்பதற்கு, அதுலேருந்து வெளிவருவதற்கு, திருந்துவதற்கு, சரி பண்ணுவதற்கு நம்முடைய அந்த சான்றை மட்டும் கண்டிருக்காவிட்டால் அவர் ஏறத்தாழ வீழ்ந்திருப்பார், நெருங்கியிருப்பார், காரியம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறார். அப்போ அங்கேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுறார் அந்த இடத்துல. அப்போ இதில் யார் நல்லவர்னா நம்ம கெட்டவன் தான். இதில் நபிமார அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஏறத்தாழ சாய்ந்து விட்டார்னு சொல்கிறார். முடிஞ்சிருச்சு, அவர் பாவத்தில் வீழ்ந்துட்டார், நம்முடைய ஆதாரத்தை மட்டும் பார்க்கலன்னா அப்படிங்கிறத சொல்கிறாரா இல்லையா? அப்போ அல்லாஹ் நம்ம காப்பாற்றுறார். எல்லா விதமான தீய எண்ணங்களும் தவறுகளும் நம்மள்ட்ட ஏனைய மனிதர்கள் இருக்கும். ஆனால் கடவுள் நம்மளை வழி நடத்தி காப்பாற்றிட்டு இருக்கிறார். அதில் பாவங்களினுடைய அந்த வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு திருடிடுவோம், தப்பு செய்கிற வாய்ப்பு கிடைச்சா பண்ணிடுவோம். நமக்கு தெரியும், நம்ம நம்பிக்கை இருக்குது நமக்கு, எப்படி நாம் மோசமானவன்னு சொல்லி. ஆனால் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு போகிறாரு இல்லையா? அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மளை எல்லாருமே சமமான மனிதர், அதுதான் சொல்ல வந்தேன். அப்படின்னா எல்லா மனிதருமே எப்படிப்பட்டவங்கன்னா மோசமானவங்க தான். ஆனால் தங்களை பிரகடனப்படுத்துகிறாங்கல்ல, நான் நல்லவன், அவன் அயோக்கிய போய் நம்ம சொன்னோம். அதுக்கு தான் அந்த விளக்கம் சொன்னேன். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தீமை நினச்சிட்டு இருக்கிறோம். கடவுள் மட்டும் நம்மளை தூய்மைப்படுத்தலைன்னா நாம் ஒருபோதும் தூய்மை அடைய முடியாது. கடவுள் நம்முடைய அழுக்குகளை நீக்கவில்லை என்றால் ஒருபோதும் நம்முடைய அழுக்குகளை நாமளே நீக்கிக் கொள்ள முடியாது. கடவுள் தான் நமக்கு அருளும் கிருபை செய்கிறாங்கிறத தான் நம்ம சொல்ல வந்தோம் அந்த இடத்துல. ஆக நன்னெறியான வாழ்வு நடத்தக்கூடியவங்க நம்பிக்கை ஒன்று இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி நரகத்தில் விதிவிலக்கு அளிக்கப்படுறாங்க. அவருடைய பாவங்களை கடவுள் நன்மையின் வருவலாக மாற்றுவாருங்கிறார். அப்போது எல்லோரும் பாவி நல்லா சொல்கிறார் பற்றியா? சொர்க்கத்துக்கு போகிறானே
அவனை வந்து வருந்தக்கூடியவனாக இருந்தாலும் நம்பிக்கை உண்டாக இருந்தாலும் பாவியாக தான் இருப்பான். அவனுடைய பாவங்களை கடவுள் நன்மையின் வரவுகளாக மாற்றி பத்திலுள்ளாக செய்யாத்தையும் ஹசனாத்துன்னு வரும். அல்லாத அந்த பாவத்தையும் நன்மையின் வரவாக மாற்ற எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? அது ஒரு சின்ன சின்ன பாவமாக இருந்தால் சின்ன சின்ன நன்மையாக மாறும், பெரும் பாவமாக இருந்தால் பெரும் நன்மையாக மாறும். அது எப்படி அந்த இது கிடைக்கும்? எவ்வளோ பெரிய அருள் கருணை தெரியுமா? இது கொலை குற்றம் போது எவ்வளோ பெரிய குற்றம், விபச்சார குற்றம் எவ்வளோ பெரிய குற்றம், அது உலகத்தில் அனைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு குற்றம், எவ்வளோ பெரிய குற்றம். இந்த செஞ்சுட்டு நம்முடைய பிற்கால வாழ்வில் நாம் நல்லவனாக மாறி ஒருத்தன் நல்ல நம்பிக்கை உண்டு நல்லவனாக மாறி தன்னுடைய செயல்கள்லாம் நினச்சி பார்த்து திருந்தி கொண்டான்னு சொன்னால் அவனுடைய தீமையான இந்த காரியங்களை நன்மையின் வரவளாக மாற்றுவேன்னா அது எப்படிப்பட்ட பாக்கியம். அது யார் இது செய்வா? இதை கடவுளத்தோடு யாரும் செய்ய முடியுமா அந்த விஷயத்தை? அவர் அப்படி அல்ல செய்கிறார், அந்த மாதிரி செய்கிறார். அப்படி இப்போ மாற்றி விடுவார். கடவுள் மன்னிப்புக்கூடியவர், மிக்க கருணையாளர். அவர் மன்னிப்போர் கருணையாளராக இருக்கிறார், அதனால் அவர் செய்கிறார். அதில் வந்து நாம் வந்து எப்படி இதெல்லாம் கூட நம்ம கேட்க முடியுமா? கேட்குறோம். நாம் அற்பமாக இருக்கிறோம்ல. எவ்வளோ பெரிய கொலை குற்றம், கோடி பேரை கொன்னா அவனுக்கு நன்மைன்னு வரவா? இதெல்லாம் உன் கையில் இருக்குது, யார் கையில் இருக்குது? இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய கையில் இருக்குதா? எல்லாம் அல்லா கையில் இருக்குது. அவர் நான்கு அவர் செய்கிறார். அவர் யாரை எப்படி அப்படி தான் செய்வார். அவருடைய படைப்பு அவர் இஷ்டத்தை செய்வார். நம்ம கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்தான நம்முடைய இரட்சகர் வருந்தி நம்பிக்கை கொண்டு நன்னெறியான வாழ்வு நடத்தக்கூடியவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றனர். அவருடைய பாவங்களை கடவுள் நன்மையின் வரவுகளாக மாற்றிவிடுவார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் பாவத்தை வீழ்வதும் திருந்துவதும் வருந்துவதும் அவர் அனுமதிச்சா தான், எல்லாம் நடக்காது. ஆக எவர்கள் வருந்தி மேலும் நன்னெறியானது ஒரு வாழ்வு நடத்துகின்றனரோ அவர்களை கடவுள் மீட்டுக் கொள்கின்றார். ஒரு முழுமையான மீட்சி அப்படிங்கிறார். நன்னெறியான வாழ்வு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது. எது நன்மை? கடவுள் கற்றுக் கொடுத்தது நன்மை. நாமளாம் நினச்சிட்டு இருக்கிறோமே அது நன்மை கிடையாது. எல்லாமே லிமிட்டேஷன் இருக்குது. எதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் நல்லா சொல்வார். தொழுகையா 5 வேளை தொழுங்கணும். இதுக்கு கூடுதலாக யாராவது தொழுதோம்னா அது பாவத்தின் வரவா போயிடும். எது நன்மை? கடவுள் கற்றுக் கொடுத்தது மட்டும்தான் நன்மை. இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. செய்கிறது நன்மை, செய்யாமல் இருப்பது நன்மை. இது இல்லாமல் உலகத்தில் பல விஷயம் இருக்கும், அதெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இணை சட்டங்களா, துணை சட்டங்களா, கடவுள் அல்லாத மற்றவங்க சொன்ன சட்டமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. முடிய வெட்டாத, மொட்டையை அடிச்சிக்க சுண்ணத்து, முழுகை சட்டை போட்டுக்க சுண்ணத்து, வெள்ளை சட்டை போட்டுக்க சுண்ணத்து, பேரிச்சம்பழம் சாப்பிடு சுண்ணத்து, இப்படியான நிறைய சட்டம் வச்சுருக்காங்க. தெரியுமா? இதெல்லாம் கடவுள் சொன்ன சட்டம் கிடையாது, கடவுள் சொல்லாத சட்டம். அப்படி நன்மை எதுன்னா கடவுளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மட்டுமே சட்டங்கள். கடவுள் தடை செய்யப்பட்டதை நம்ம செய்யாமல் இருந்தால் அதுவும் நன்மையின் வரலாறு இருக்கும், அதுவும் சட்டங்கள். இது இல்லாமல் எதுவுமே என்ன இல்லை, நன்னறியான வாழ்வு கிடையாது. இப்படிலாம் நினச்சி சொல்லுவாங்க தெரியுமா? 5 வேளையை 10 வேளையை சொல்லுவாங்க, இது நன்மை நினச்சிக்கிடுவாங்க. அது அல்லாஹ்வுடைய பார்வையில் தண்டனைக்குரிய ஒன்று. அது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. ஐங்கால தொழுகையை தவிர எந்த தொழுகையும் நமக்கு இஸ்லாத்தில் குர்ஆனில் கட்டளையிடப்படவில்லை. ஆனால் அன்றைக்கி சமுதாயத்தில் பார்க்குறோம் ஏராளமான தொழுகைகள், இணை தொழுகைகள், துணை தொழுகைகள்னு நிறைய நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்காதது. அப்போ வருந்தி திருந்தி நன்னறியானது ஒரு வாழ்வு நடத்தக்கூடியவங்க கடவுள், அவர்களை கடவுள் மீட்டுக் கொள்கின்றார். நமக்கு மீட்டு தான் முக்கியம். இந்த உலகத்தில் வாழ்கிறது, மண்ணோட மண்ணாக போகிறது, அதெல்லாம் மேட்ரு இல்லை. நம்ம ஆன்மா அங்கே இன்னல் படாமல் இருக்கணும், துன்பப்படாமல் இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதுதான் முழுமையான ஒரு மீட்சி. அந்த மீட்சியை வழங்குவதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறாரு? நன்னறியான வாழ்வு நடத்துங்க, நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, பொய் சொல்லாதீங்க, தடை செய்யப்பட்டதை செய்யாதீங்க, ஆகுமானதை செய்யுங்க, சத்தியத்தில் இருங்க அப்படின்னு நிறைய நமக்கு அல்லாஹ் சொல்கிறார். அதை பின்பற்றோம்னா நம்முடைய ஆன்மா முழுமையாக ஒரு வீழ்ச்சி அடையும். அதுக்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராங்கன்னு பிரார்த்தனை பண்ணி நம்ம இந்த சும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஹக்கீமுஸ்ஸலாம்.